அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருக்குமே ஒரு அறிந்த விஷயம்னு சொல்லப்படுது. ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவைகள் நம்மளுடைய மதத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்ததுமே அதோட தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதி விடுவாங்க. மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. அதில் முதன்மையானது மேசராசி. நம்மளுடைய மேசராசியில் பிறந்திருக்கலாமோ என்று பலரும் ஏங்கும் அளவுக்கு அதோட சிறப்பு ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வாறு ஆசைப்படுறாங்க அப்படின்னா மேசராசியின் குணாதிசயங்கள் என்ன, ஏன் அதை இவ்வளவு விரும்புகிறாங்க என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையுமே சவால்களையுமே தைரியமாக கையாளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னே சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே ரசிப்பதில் ரொம்பவும் ஆர்வம் இருக்குன்னு சொல்லப்படுது. மேசராசிகளிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்மளுடைய வாழ்வில் சந்திக்கலாம். இந்த ராசியினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்கிறது. ஆனால் அது அவர்களோட சோம்பேறித்தனத்தால் வீணாகுது. மேசராசினருக்கு பிடிவாத குணமும் அதிகம். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இருப்பாங்க. இந்த ராசிக்காரரை பார்த்தீங்களா, ரொம்பவும் ஒரு குறும்புத்தனமாக இருப்பாங்க. இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவர்களாகவும் குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டவர்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள். மேசராசியினரோட நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்களை அனைத்து கவலைகளையும் மறைந்து மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் தைரியமானவங்க. மனதைரியம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். செவ்வாயை போரின் கடவுள் என்று கூறுவாங்க. மேசராசினரை செவ்வாயை ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமாக போராடுவாங்க. பிரச்சனை என்று இவர்களை நம்பி வருவோரை சாகும் வரைக்குமே தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருப்பது காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. எப்போதும் தாம் அமைதியானவர்கள் என்று உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாக ரொம்பவும் ஒரு சிறப்பாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க ஆண் ராசி என்று சொல்லுவாங்க. இவங்களுக்கு காதல், ரொமான்ஸ் என்று வரும்போது பழைய காலத்து முறைப்படி தான் பழகுவாங்க. உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது, அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை இவங்க செய்வாங்க. மேசராசினர் பெண்களை ஒரு ராணி போல நடத்துவாங்க. அவங்க பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவங்க. அடுத்தவங்களுக்கு எந்த உதவினாலுமே உடனே அதை போய் செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல குணம் கொண்டவர்களாகத்தான் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. முயற்சியின் பலனாக தொழில் முன்னேற்றத்திற்காக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அம்புலியின் நகர்வுகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க ஏதுவாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. செவ்வாயானது 3, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் போட்டிகள் இருந்தாலுமே சாமர்த்தியமாக சமாளிக்க கூடியவங்கன்னு சொல்லப்படுது. தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்தை தேடித்தரும். புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான். நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் வீடு தேடி வரக்கூடுன்னு சொல்லப்படுது. பிரியமாக பேசுகிறவங்க என்று ஃபேஸ்புக் பெண் நண்பர்களை நம்பாதீங்க. அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுதல் உண்டாகும். குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உருட்டுத்தனமான போட்டி பந்தயங்களில் இறங்காதீங்க. கைப்பொருளை நழுவ விட வேண்டிய கூட கட்டாயம் சூழ்நிலைகள் உருவாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும். காதலில் வெற்றி காதலியின் மனதை கொள்ளை அடிப்பீங்க. சனி 11, 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாகவே இருந்தாலும் கூட மனதில் நிம்மதியும் நிலவும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரங்கள் கை நிறைய காசு பணத்தை கொடுக்கும். சொத்து
விற்பனை மட்டும் தள்ளி போகக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைய போகுது. ராகு 12ஆம் இடத்துல அமர்றாரு. ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு. அடிக்கடி கணினியில் பழுது ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வழியே போய் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனாலும் உங்களுக்கு அவமானங்களை பரிசாக கொடுப்பாங்க. திடீர் நட்புகள் பிரச்சனைகளை கிளப்பலாம். சற்று எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய காலங்கள் ரொம்பவே சிறப்பாகவே அமையும். இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் ரொம்ப நிதி நிலைமை மேலோங்கும். கடன் சுமையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாகத்தான் அமையுது. மன நிம்மதியும் அடைவீங்க. இரவு நல்ல தூக்கத்தை பெறக்கூடிய வாரமாக இந்த வாரமானது அமைஞ்சிருக்கு. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத அளவு லாபத்தை ஈட்டி எடுப்பீங்க. வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளோட ஆதரவும் கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உயர்ந்து இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனமாக செலுத்த வேணும். கூடுமானவரை செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்த பாருங்க. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சுப்பிரமணியரை வழிபட அனைத்து நன்மைகளும் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கும் நிலையில் குருவோட பார்வை அங்கே இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கூடன்னு சொல்லப்படுது. உங்களை சங்கடப்படுத்தி வந்த நெருக்கடி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும். உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும்னு சொல்லப்படுது. பரணி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு சுக்கிரன் வக்கரமடைந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாகும். ஒரு சில பேர்த்துக்கு புதிய சொத்துக்கள் சேரும். செல்வாக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே உயரும்னு சொல்லப்படுது. தடைப்பட்டிருந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலத்தில் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அடையும். கார்த்திகை 1ஆம் பாதம் சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் செவ்வாய் கேது சனி சஞ்சாரமும் குரு பார்வைகளும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நனவாகும். எதிர்பார்த்த பணமும் வரும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கும் உயரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே தடைபட்டு வந்த மாற்றமும் இனி உயர்ந்த நிலையில் நிற்குன்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஒரு முக்கியமாக தெளிவு ஏற்பட்டிருக்குது. அதாவது 6வது இடத்துல இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறாரு. 6ஆம் இடம் என்பது எதிரி சத்ரு ரோகஸ்தானம் என்று சொல்லுவாங்க. மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகள் அனைத்தும் விலகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கடந்த 1.5 ஆண்டுகளில் மேசராசி அன்பர்களுக்கு கையில் எவ்வளவு இருந்தாலுமே பத்தவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்திருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழல் தான் இருந்திருக்கும். அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விரைய செலவுகள் இருக்குது. அது நீங்கள் சுப செலவுக்காக மாற்றிக்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த உங்களுக்கு கடன் சுமைகள் எல்லாமே மாறும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் கூட பனி போல விலக்கும் சூழலை இந்த மாதமானது ரொம்ப ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளில் பலர் மாட்டிக்கொண்டிருந்திருப்பீங்க. மருத்துவரிடம் வைத்தியம் பார்த்தல் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மிகுந்த பயமாகவும் பதட்டமாகவும் இருந்திருப்பீங்க. ஏதாவது நடந்து விடுமோ என்ற எண்ணம் கூட உங்களுக்குள்ளே தோன்றியிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உடல் நலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திருமண யோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது. எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த வரனும் கூடி வரும்னு சொல்லப்படுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சுப பலன்கள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வாங்க. புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நண்பர்களோட அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பணவரவை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அதிகமாகும். தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் கூட உண்டாகும்.
உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அந்த செய்கிற உத்தியோகத்தை நீங்கள் திறமையாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம மேசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூஸ் தேங்க்யூ.